الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ويقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وقال الله تبارك وتعالى وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه وقال عليه الصلاة والسلام أيضا بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உயர்தரமான ரமலானுடைய மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை முன்னிட்டு அந்த மாதத்தை வரவேற்கும் முகமாக, அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக, அந்த மாதத்துக்கு உரிய சங்கைய சிறப்பை கொடுக்கிறதுக்காக இப்படியான பயான் நிகழ்ச்சிகள் மூலமாக, மஜ்லிஸ்கள் மூலமாக மக்களுக்கு அதனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு ரமலானுக்குரிய ஆயத்தத்தை முழுமையாக செய்வதுதான் இப்படியான நிகழ்ச்சிகள நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரமலானுடைய மாதம் வர முன்னாலேயே சஹாபாக்களை ரமலானுக்காக தயார் செய்வாங்க. அதற்கான சிறப்புகளை சொல்லி சஹாபாக்களை பயான் செய்வாங்க. அந்த தொடர்ல சொன்னாங்க, அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் முபாரக், ரமலானுடைய மாதம் உங்களிடம் வந்திருக்கிறது, அது பரக்கத் செய்யப்பட்ட மாதம் என்று சொல்லி அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 3 சிறப்புகளை ரசூலுல்லாஹ் பயான் செஞ்சாங்க. அதுல ஒரு சிறப்பு தான் அந்த மாதம் பூராக
சுவர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான் என்றான். ரமலான் வந்துருச்சா சுவர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. இரண்டாவது சிறப்பு ஃபதீலத் பயான் செஞ்சாங்க. வகுல்லிகத் அப்வாபுன் நீரான், அல்லாஹ்ட நல்லடியார்கள் எந்த நரகத்தை பயப்படுறாங்களோ, நரகம் பெய்திட வேண்டி வருமோ, அங்குள்ள அதாபுகளை மாற்றிக்கொள்ள வேண்டி வருமோ என்று எந்த நரகத்தை பயப்படுறாங்களோ அந்த நரகம் ரமலானுடைய மாதத்தில பூர்த்தியாக மூடப்படுகிறது என்று சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, நல்லா இருக்கிற மனிதனையும் மண்ணாக்குற வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறார். அந்த ஷைத்தான்களுக்கு தலைமை வகிக்கக்கூடிய இப்லீஸ், இவங்க எல்லாம் ரமலானுடைய மாதத்தில கைகளுக்கு விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்டு, ஒரு ஹதீஸ்ல இருக்குது, கடலில சிறை வைக்கப்படுறாங்களாம். இது போல இன்னும் பல சிறப்புகளை சொல்லி ஆசையூட்டி ஆர்வமூட்டி சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தித்தான் ரமலானுக்குள்ள கொண்டு போவாங்க. இத சஹாபாக்கள் ரொம்ப லேசாக விளங்கி கொண்டாங்க. ரமலான் பெருமதியை உணர்ந்தாங்க. காரணம், சஹாபாக்கள் சிந்தனை எங்கட சிந்தனை போல அல்ல. எங்கட சிந்தனை இருக்குது 199 உலகத்தர சிந்தனை. நாங்க உலகத்துல மூழ்கி பேசிட்டோம். ஆகிரத்தில் கொஞ்சம் தான் கண்ணை திறக்கிற, கொஞ்சம் தான் காதை திறந்து கேட்கிற. 199% துனியாவில மூழ்கிட்டோம். பார்க்கிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை. இந்த நேரம் காதை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் உலகத்தில் உள்ள பொருள்கள பெருமதி. கண்ணும் காதும் உள்ளத்துக்கு இந்த தகவலை கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால எங்களோட உள்ளங்கள்ல உலக ஆசை என்ற நோய் வந்து, மனிதனே வரக்கூடாத ஒரு நோய் தான் உலக ஆசை என்ற நோய். ஏன்னா இந்த நோய் இருக்கிறே கேன்சரை விட கொள்ளாது. புற்றுநோய் இருக்கிற பிலிக்காவ, அதை விட பயங்கரமான நோய் தான் ஒரு முஸ்லிமுக்கு உலக ஆசைவாரு. அது வந்துச்சுன்னா ஒரு மருந்தும் வேலை செய்யறல. அல்லாஹ் சொன்னாலும் அவளுக்கு பயம் இல்லை. அல்லாஹ்வா சொன்னார் கணக்கே இல்லை அவளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, மாட்டு மேல மழை பெய்தது போலதான் அவளுக்கு கேட்கும். பேச்சு சொல்வாங்களே, எரும மாட்டு மேல மழை பெய்த மாதிரி இருக்கு. அது போல இருப்பான். காரணம், உள்ளமெல்லாம் உலகத்துல ஆசை நிறைஞ்சு போயிடுது. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த தண்டனை வருமாம், முசீபத் வருமாம், வாழ்க்கையில தோல்வி உண்டாகுமாம், வாழ்க்கை பூரா கவலை வருமாம், என்னத நீங்க சொன்னாலும் அவனுக்கு அது ஏறல. ஏன்? துனியாட ஆசை கல்விக்குள்ள வந்தது. சஹாபாக்கள் அப்படி இல்லை. அவங்கள ரசூலுல்லாஹ் சரி பண்ணி எடுத்தாங்க. அவங்களை மருந்து கொடுத்து அவங்களை இந்த கலிமாவுக்காக பாடுபட வச்சு சிரமப்பட வச்சு அடி உதையோட இந்த கலிமாவை வாங்கினாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுகள் நல்லா விளங்கிச்சு. உலகம் பொய் என்று விளங்கினாங்க, ஆகிற உண்மை என்ற உண்மையாக விளங்கி கொண்டாங்க. இதுல முடிவு என்ன ஆச்சுன்னா, சஹாபாக்களை கொஞ்சம் சொன்னாலும் நல்ல தெளிவாக விளங்கி கொள்றாங்க. கொஞ்சம் சொன்னா போதும், பெரிய பயான் தேவையில்லை. 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பயான் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய பயான்கள் 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான். பேசுற ரசூலுல்லாஹ்வும் இஹ்லாஸோட பேசுவாங்க. கேட்கிற சஹாபாக்களும் ஆகிராட சிந்தனையோட கேட்பாங்க. ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதனால் இந்த ஆசைக்கு உள்ளாகி சஹாபாக்களிட்ட ரமலான் எப்படியான ஒரு பிரியம் இருக்குதுண்டா, இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கிதாபுல எழுதுறாங்க, ரமலான் வாரத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேயே அந்த முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் ரமலான அடைய வேண்டும் என்று துஆ கேட்பாங்க. நாங்க அப்படி கேட்கிறல்ல, எங்களுக்கு ஆக கூடி போனா ரஜபு பிறக்கணும், பாரிக்குலனா ரஜப வஷாபான்னு கேட்க, அதுவும் தனிய கேட்டா கோதுரல்ல, இமாம் ஓதினா ஆமீன் சொல்லி கொள்றேன்.
தனிய வெள்ளம் கேட்கிறல்ல, ஏன்னா அடி உள்ள திரிக்கு நோம்பு வந்தா பசி இருக்கவாவும் 3 மணிக்கு எழும்பவாவும் தாகத்தோடு இருக்கவாவும் அந்த பாரங்களை நினைச்சு துவா கேட்கவும் சில ஆட்கள் வாய வாருங்க. சஹாபாக்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. சஹாபாக்கள் 6 மாசத்துக்கு முன்னால் இருந்தே துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ் ரமலான் அடைய வச்சிருவாயாக, அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், ரமலான் அடைகிற சந்தர்ப்பத்தை தாண்டி கேட்பாங்க. ஆசை வந்தா தானே மனுஷன் கேட்பான். ஆசை வந்துச்சு சஹாபாக்கள். சஹாபாக்கள் 2வது நடைமுறை என்னன்னா, ரமலான் முடிஞ்ச பிறகு ரமலான் போயிச்சேன்னு மறந்துட மாட்டாங்க. அடுத்த 6 மாதம் துவா கேட்பாங்க. கஷ்டத்தோட செஞ்ச அமல்களை கபூல் செஞ்சு கொண்டு 30 நாளும் பிடிச்ச நோம்புகள் வீணா பைத்திடக்கூடாது. அதுல தொழில தராமே வீணா பைத்திடக்கூடாது. அதுல செஞ்ச சஹரும் இஃப்தாரும் வீணா பைத்திடக்கூடாது. அதுல கொடுத்த ஜகாத்தும் தர்மமும் வீணா பைத்திடக்கூடாது. அதுல ஓதின குர்ஆன் வீணாகி பைத்திடக்கூடாது. இதனால 6 மாத காலம் ரமலான கேட்பாங்க. அடுத்த 6 மாத காலமும் ரமலான் அமல கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுக் கொண்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் உற்சாகப்படுத்துகிறார் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரமலானுடைய மாதம் ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு. இப்ப முஸ்லிம்களாகிய ஒவ்வொருத்தரும் பல கோணங்கள்ல சிந்திக்கிறாங்க. உண்மையிலே ரமலானுக்கு எல்லாரும் தயாராகிறாங்க. உளவியல் ரீதியாக எல்லாரும் தயாராகி முடிஞ்சு எல்லாருடைய தலையிலே வந்துச்சு நோம்பு வரப்போகுது. ஆனா அந்த சிந்தனை அவங்கள வேற வேற லைன்ல வேலை செய்ய வைக்கும். பெண்கள் எடுத்துக்கொண்டா வீடுகளை துப்புரவாக்குவாங்க, தேவைதான். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறதுக்காக முழு வீடும் அமல் செய்யும் என்கிறதுக்காக அந்த தயாரிப்பு செய்யறாங்க. இன்னொரு பக்கத்துல கணவன் மனைவியாக இருந்து உணவு தேவைகளை எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. மஸ்ஜிதுகள் எடுத்துக்கொண்டா பல மஸ்ஜிதுகள் சுத்தம் செய்யப்பட்டு சிரமதானங்கள் மூலம் மஸ்ஜிதுடைய தோட்டங்கள் துப்புரவு செய்யப்பட்டு சில மஸ்ஜிதுகளை சாயம் பூசி நிறம் தீர்க்கிறாங்க. மின் குமிழிகள்ல உள்ள குறைபாடுகளை சீராக்குறாங்க. மின் விசிறிகள்ல இருக்கிற குறைபாடுகளை சீராக்குறாங்க. ஸ்பீக்கர் செய்யறாங்க. கஞ்சிக்குரிய ஏற்பாடு நடக்குது, ஈச்சப்பழத்துக்குரிய ஏற்பாடு நடக்குது, எல்லாம் நடக்குது. அதெல்லாம் தேவை, மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தேவைதான். அது அதை விட பெரிய தேவை என்ன தெரியுமா? எந்த நேரம் மண்ணா போகாம அந்த நேரத்தை எப்படி திட்டமிடுற. நான் என்ன யோசிக்கும், இந்த 4 நாளையில தொடங்க போல ரமலான்ல எந்த நேரம் எப்படி செலவழிய போகுது? நான் எந்த நாளும் போல இருக்க போறேனா? அடுத்த 11 மாதத்தையும் கழிச்சது போலையா ஏன் ரமலானும் கழிய போகுது? அல்லது இந்த ஒரு ரமலான் வித்தியாசமா கழிய போகிறா? இதுக்குரிய திட்டம் போட்டிக்கலாம். திட்டம் ஒன்று இல்லை என்றா திட்டத்தோட செயற்படாதவங்க காலத்தை வீணாக்குறது தான் மிச்சம். அநியாயமாக்குறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா விலகிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில 3 பொறுப்புகளை செய்யாம யாரும் மௌத்தாகப்படாது, மௌத்து வரப்படாது. மௌத்து ஆகிறதா இல்லையா நீங்களே முடிவெடுக்கிறவே, மௌத்து வந்துடப்படாது. இந்த 3 பொறுப்புகளும் ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயாவோ சுன்னத்தோ அல்ல. ஃபர்து ஐன் என்றா என்ன? ஒவ்வொருத்தரும் செய்யணும். இந்த பாருங்க, அசர தொழுக ஃபர்து ஐன், எல்லாரும் சொல்லணும். பாப்ப தொழுது மகன் தொழாம கேள்மா, எங்களை வாப்பா தொழுதுட்டாரு அது சொல்லி நாங்க அசர தொழுகல. அப்படி கேளா, வாப்பா தொழணும், மகனும் தொழணும். உம்ம தொழுது மகள் தொழாம இருக்கலா, மாப்பிள்ளை தொழுதுட்டாருன்னு பொன்னாட்டி தொழாம இருக்கலா, ஒவ்வொருத்தரும் தொழணும். இது போல இந்த 3 பொறுப்புகளும் ஒவ்வொருத்தருக்கும் கடமை. ஆம்பளைகளுக்கு 3 பொறுப்பு இருக்குது, பெண்களுக்கு 2 பொறுப்பு. 15 வச்சுக்கோங்க. இத ஆம்பளைகளுக்குள்ள 3 பொறுப்பு என்ன தெரியுமா? முதலாவது கடமை நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றது.
நீங்க உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். முதலாவது பொறுப்பு இது. ஆண் பெண் 2 சாராருக்கும் இந்த கடமை இருக்குது. இரண்டாவது பொறுப்பு கணவன்மாருக்கு மட்டும் உள்ளது. உங்களோட மனைவிமார நரகத்தில் இது பாதுகாக்கிறது உங்களோட கடமை. மூணாவது பொறுப்பு கணவனும் மனைவியும் இணைந்து உங்களுக்கு எத்தனை புள்ளகள் இருக்கிறார்களோ அவங்கள நரகத்தில் இது பாதுகாக்கணும். 3 பொறுப்பிலும் ஆண்கள் சம்பந்தப்படுறாங்க. 2 பொறுப்பு பெண்ணுக்குரியது. எவ்வளவு பாரமான பொறுப்பு. ஒரு ஆள் இருக்குது சூரத்து தஹ்ரீம்ல ஈமானுள்ள மனிதர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் இந்த பொறுப்பை சொல்லி இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்றான், ஈமான்தாரிகளே மனிதர்களே எல்லாருக்கும் சொல்லல, மனிதர்களே களிமா இல்லாதவங்களுக்கு சொல்லல. அவங்க இதை விலங்கெடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்காது, அவங்களுக்கு இதுல சரியான ஒரு தெளிவு இருக்காது, தயாரிக்கிற முறை அவங்களுக்கு தெரியாது, இத விலங்கெடுக்கிற புத்தி இருக்குது. முஃமினீட்ட மட்டும்தான் இந்த தயாரிப்பு செய்யலும். அல்லாஹ்வோட நம்பிக்கையுள்ள மூமின்களை மட்டும்தான். அதனாலதான் அவங்களை விழித்து பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று தொடங்குகிறான். ஈமான் உள்ளவங்களே கூ அன்ஃபுஸக்கும் உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார். நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வோட ஓர்டர். தொழுங்கள் என்று சொன்னது போல நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார். வாஹ்லீக்கும் உங்களோட மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்றார். எவ்வளவு பயப்படணும். எங்களை படைச்சவன், நரகத்தை படைச்சவன் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான்டா எவ்வளவு நடுங்கோணும்னா. நரக நெருப்பில் இருந்து யார பாதுகாக்கணும்? எங்களை பாதுகாக்கணும். நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுவா. மிச்ச பேருக்கு அவரு யாருன்னு தெரியுவா. தூட்ட காட்டி கேட்டா அழகான ஊடு யாருடப்பா? ஏந்த ஊடு என்றாரா. ஏந்தா யாரு? உன தலையா, கையா, காலா, போட்டிக்கிற சேட்டா, ஓடுற வாகனமா, நீங்க போட்டிக்கிற செருப்பா? ஒருத்தர் கட்டித்தனமான வேலை ஒன்று செய்கிறார், திறமையான வேலை, ஊரே பாராட்டுது. இந்த வேலை யாரு செஞ்ச? பாஞ்சு செல்லாரு. நான் தான் செஞ்சேன். நான் என்று சொன்ன யார காட்டி, எந்த இடத்தை காட்டி நான் என்று சொன்னீங்க? ஏன்றீங்க, நான் என்றீங்க, எதை காட்டி சொல்றீங்க? இத விளங்கினா நிறைய மனுஷர்கிட்ட பிரச்சனை முடியலாம். இதுக்கு விளக்கம் சொல்றாங்க அல் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹசனுல் பஸ்ரி சஹாபாக்களிடத்துல தீன படிச்சு உருவாகின ஒரு மகான். சாதாரண ஆலிம்கள் தோதினவர் அல்ல. ஹசனுல் பஸ்ரி கோதி கொடுத்தது சஹாபாக்கள். ஹசனுல் பஸ்ரி யாரோட தொழுகையை பார்த்து படிச்சாருந்தா சஹாபாக்கள் தொழுகைய, யாரோட திலாவத்தை பார்த்தார் சஹாபாக்கள் திலாவத்தை, யாரோட துஆவை பார்த்து படிச்சார் சஹாபாக்கள் துஆவை பார்த்து படிச்சார், யாரோட பயான்களை கேட்டார் சஹாபாக்கள் பயான கேட்டார். இந்த இமாம் ஹசனுல் பஸ்ரி சொல்றாங்க, யப்ன ஆதம் இன்னமா அன்த ஐயாம். ஆதமுடைய மகனே, நீ என்றும் நான் என்றும் சொல்லிக் கொள்றியே, அது என்ன தெரியுமா? ஓண்ட உடலோ, நீ படிச்ச படிப்புகளோ, பட்டம் பதவிகளோ, உனக்கு இருக்கிற சொத்து செல்வங்களோ அல்ல. உனக்கு வாழ்றதுக்கென்று சில நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அந்த நாள்கள் தான் நீ. அந்த நாள்கள் தான் நீ. ஒரு வியாபாரியிட கையில கொடுத்த முதல் இருக்குது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை காட்சி, அது போலதான் உனக்கு தரப்பட்டுள்ள நாள். ஒரு நாள் முடிஞ்சிருச்சா, கடிகாரம் சுத்தி முடியல, நேரம் முடியல, நல்லா விளங்கிக்கோ. ஒரு நாள் முடிஞ்சா உன்னில ஒரு பகுதி போயிட்டு
கரைஞ்சிட்டு விளைக்கும். தண்ணியில போட்ட உப்பு கட்டிய போல நீ, வெளியில எடுத்து போட்ட ஐஸ் கட்டிய போல நீ கரைஞ்சி பயிற்றுக் கொண்டிருக்கிறாய். இது உனக்கு தந்திருக்கிற அடிப்படை கேபிட்டல். இது வியாபாரம் பண்றதை தந்திருக்கிற கேபிட்டல் தான் இந்த ராவுகளும் பகல்களும். இதை போட்டு நீ சுவர்க்கத்தை வாங்கு. உனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட், உனக்கு இதால கிடைக்கிற ஆதாயம் சுவர்க்கம். போட்டு வாங்குறான். எத்தனை நாள் உலகத்துல வாழ போறோம்? ராவு பகலாக குளிச்சு கொண்டிருக்கிறோமே, ஆடம்பரமா இருக்கிறோமே, பல மனக்கோட்டைகளை கட்டிக் கொண்டிருக்கிறோமே, மௌத்தாக தயார் இல்லாம இருக்கிறோமே, அல்லாஹ்வோட பயமே இல்லாம பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோமே. எத்தனை நாளைக்கு வாழ போறோம்? போவீங்க யாருக்காவது சொல்லிடுமா? நான் உலகத்துல 1,00,000 ராவு எங்களை வீட்டுல படுத்துட்டு தான் மௌத்தாக்குவேன் நான் சொல்லிடுமா? யார் சரி? கஷ்டப்பட்டு எங்க வீட்டை கட்டிக்குது, 1,00,000 ராவை தூங்காம நான் போறேன். இங்க ஏழுமா? எங்கட ஊர்ல கிரவுண்ட், ஸ்கூல் கிரவுண்ட் போராடி எடுத்திருக்குது. 50,000 நாளாவது மேட்ச் அடிக்காம நான் தான் இந்த கிரவுண்ட விட்டு போறல சொல்லிடுமா? யார் சரி? அவ்வளவு நாள் வாழ்றா யாராவது? 80 வயசான ஒருத்தரு அவரு சொல்லார், எனக்கு இப்ப வயசு 80 மகன் அப்படி என்றாரு. 80 வயசு அப்பா எத்தனை நாள் உலகத்தில் இருக்கிறார்? 1,00,000 நாள் இல்ல, 50,000 நாள் இல்ல. 80 வயசு ஒருத்தர் உலகத்துல வாழ்ந்தாலும் புற கணக்குப்படி 355 அல்லது 360 நாள் என்று வச்சுக்கிட்டா 29,200 நாள் தான் உலகத்துல வாழ்றாரு. வெறும் 29,200 நாள் 80 வருஷம் வாழ்ந்தவரு இன்னைக்கு 80 வாழ்றது கனவு, 50லே போகுது. அப்ப இதுக்கா இவ்வளவு ஆட்டம்? இதுக்கா இவ்வளவு பாவம்? இதுக்கா இவ்வளவு தொழுகையை மறந்து வாழ்றீங்க? இதுக்காக அல்லாஹ்வை மறந்து கும்மால போடுறீங்க? இதுக்காகவா எனக்கு அறிவு இருக்கிறது என்று பெருமை அளிக்கிறீங்க? இதுக்காகவா இவ்வளவு ஆசைகள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு தீனுக்கு பயம் இல்லாம இருக்கிறீங்க? நிறைய பேருடைய அறவாசிக்கு மேல காலம் வைத்து இன்னும் கொஞ்ச நாள் மிச்சம், கொஞ்ச நாள் மிச்சம். முஸ்லிம்கள் எப்பவும் மௌத்துக்கு ரெடியானவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த மறந்து வாழைகளை விடல. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ராவை தூங்க போற நேரம் மௌத்தர நினைவோட படுக்க சொன்னாங்க. ராவை படுக்கிற நேரம் என்ன துவா ஓதிக்கொண்டு படுக்கணும்? ரசூலுல்லாஹ் என்ன துவா படிச்சு தந்தாங்கன்னு கேட்டா, சின்ன பிள்ளைகளும் ஓதும், மக்தபில ஓதுற சின்ன பிள்ளைகள் சொல்லும் புகாரியில வரக்கூடிய துவாவை பிஸ்மிக அல்லாஹும்ம அஹ்யா வ அமூத் என்று சொல்லிக் கொண்டுதான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. அத கருத்து என்ன? யா அல்லாஹ், ராகத்தா ஒரு 8 மணித்தியார தூக்கத்தை போட்டுட்டு, முழுப்பே வராம தூக்கத்தை போட்டுட்டு, நெலும்பு கடிக்காம படுக்க வச்சுதாதுவா இல்ல. அதோட அர்த்தம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் மௌத்தாகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மௌத்தாகிறேன். காலையில எழுப்பினாலும் அவன் பெயரை கொண்டு உயிர் பெற்று வரப்போறேன். மௌத்தரை யோசனையோடு தான் படிக்க சொன்னான். இன்னொரு துவா படிச்சு கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ஒருத்தர் தூங்குற நேரம் இந்த துவா ஓதுங்க. பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉ இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதத்தஸ் ஸாலிஹீன். ஏந்த ரப்புடைய பெயரை கொண்டு ஏந்த உடலை கட்டில வச்சு படுக்கிறேன், பாயில வச்சு படுக்கிறேன், விருப்பில வச்சு படுக்கிறேன். யா அல்லாஹ், நான் தூங்கின பிறகு ஏந்த உயிர் ஓட கைவசம் வருகிறது, நீ அப்படியே இந்த உயிரை வச்சுக்கொள்வோம், காலையில எழுப்பா முட்டுடுவோம், படுத்த படுக்கையில மௌத்தாக்குவோம் ஒரு முடிவு செஞ்சா ஏந்த உயிரோட இறக்கமா நடந்துக்கோ. வைநாடு செல்தஹா, காலையில திரும்ப இந்த உயிரை எனக்கு அனுப்பி என்ன எழுப்பினா சாலிஹீங்களை பாதுகாத்தது போல என்ன பாதுகாத்தது எதுக்கு பண்ண சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களை மௌத்தர யோசனையோட தான் இருக்கு சொன்னாங்க. சையதுனா இப்னு உமருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க,
தோலை பிடிச்சு சொன்னாங்க, இப்னு உமர் சுபகு நேரத்தில் இருக்கிறீங்க, யாராவது சந்திச்சா அந்திக்கு வா மச்சானன்னு சொல்லிடவானம், அதுக்கிடையில போயிட்டேலும் நீங்க தான். மகரிபு நேரமானா நாளை வேலைக்கு காலையில வாங்க, வேலையை முடிச்சு தாரே என்று சொல்லாதீங்க, ராவேல போயிடேலும். இது அஸ்மஹ்த ஃபலா தன்தظிரில் மஸா வைதா அம்சைத ஃபலா தன்தظிரிஸ் ஸபாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். அவ்வளவு மௌத்துடைய தயாரிப்பில் இருந்தான். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே இந்த 3 பொறுப்புகளையும் செய்யாம யாருக்கும் மூத்து வந்துடப்படாது. எந்த அளவுக்கு இதுக்கு தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம், பெரிய ஒரு பயணம் என்று போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். போகணும் என்று எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ பேரு போறத பார்த்து கொண்டிருக்கிறோம். போறவங்க எல்லாரையும் கட்டில வளர்த்தாட்டி வச்சிருக்கிறத பார்த்திருக்கிறோம். அவங்களுக்கு குடும்பாற்ற வெள்ளை உடையான கப்பனை பார்த்திருக்கிறோம். அவங்களோட இடத்துக்கு போறவருக்கும் போற விமானம் சந்தூக்க பார்த்திருக்கிறோம். பள்ளிகள்ல புதுசாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பார்த்த பிறகும் இன்னமும் யோசனை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த டேர்ன் யாருடையோ தெரியா, பள்ளியில சந்தூக்கு பார்த்து கொண்டிருக்குது. அடுத்த டேர்ன் யாருடைய என்று ரப்புக்கு தெரியும். அடுத்த கபரு யாருடைய என்று யாருக்கும் தெரியா. எத்தனை வயசு உள்ளவருக்கு என்ன நிலைமையில மௌத்து வரும் என்று தெரியா. இப்படி சுவர் இல்லாதவங்க அல்லாஹ்வை மறந்து எப்படி இந்த பூமிக்கு மேல வாழ்றதுக்கணும். இப்ப நாங்க பெரிய பொறுப்பொன்றை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற நெருப்பு போல ஒரு பொறுப்பை செஞ்சு கொண்டிருக்கிறோம். பாரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை செய்யறதுக்கு உதவியாகத்தான் ரமலான் நிகழ்ச்சிட்ட வருகிறது. அந்த யோசனையோட இருக்கிறவங்களுக்கு ரமலான் வாரா சந்தோஷம். பொறுப்பை எப்படிதான் செய்யறது கவலை அளிக்கிறவர்களுக்கு, மறந்து வாழ்றவர்களுக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. அவங்களுக்கு பாரம், அவங்களுக்கு ரமலான் பாரம். மௌத்து தயாரிப்பு செய்யறவங்களுக்கு ரமலான் ஆசை, ரமலானை எதிர்பார்க்கிறாங்க, ஆசை வைக்கிறாங்க. அதனால ரமலான் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு திட்டம் போட்டு செய்யணும். இதனால இந்த பொறுப்புகளை நீங்க செய்யறதாக இருந்தா இந்த ரமலான முந்தின ரமலான் மாதிரி கையுற்றவானம். முந்தி ஒரு 15-20 ரமலான்களை கண்டிப்பீங்க, 30-40 ரமலான்களை கண்டிப்பீங்க. விஷயம் தெரியாம சில அமல்களை செஞ்சுட்டு அப்படியே காலத்தை வீணாக்கி இருப்பீங்க. இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த ரமலான் 30 ராவு 30 பகல் இருக்குது. இது ஒரு தாக்கத். இந்த கபரு வெளிச்சமாகணும். ஆகிரத்தில் நான் எல்லா இடத்திலும் வெற்றி அடையணும். அதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு முதல் தான் 30 ராவு 30 பாலும் வருது. ரசூலுல்லாஹ் கழிச்சது போல வார ரமலான கழிப்பேன் என்ற ஹிம்மத்தாவது எடுங்க, ஆசை எடுங்க. ஹதீஸ் இருக்குது, ஒரு மனிதன் உறுதியான முடிவெடுக்கிறார் இப்படி செய்யணும் என்று. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில செய்ய கிடக்கல, அல்லாஹ் செய்த கூலி எழுதுவானாம். மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா குதிப லஹு ஹஸனாத். ஒரு மனுஷன் நல்ல வேலையை செய்யணும் என்று ஆசைப்பட்டார், செய்ய கிடக்கல, அவருக்கு செய்த கூலி எழுதப்படும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசா போகுது, அப்படி ஒரு நியத்தை வச்சா வேர்வையா வடிய போகுது, கொழுப்பா கரைய போகுது, முள்ளா கரைய போகுது. நியத்தை வைங்க, இந்த முறை எந்த ரமலான் என்ன நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ரமலானா போதும். அதற்கு அல்லாஹ் சொன்னான், நோம்பத்தார நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ற முத்தகையாக மாற லஅல்லகும் தத்தகூன். எந்த நாள் நோம்பு இல்லை, 6 மாசம் நோம்புறீங்க சொல்லல. அல்லாஹ் சொல்றார், அங்க திரும்பி பார்த்துட்டு இங்க திரும்பி பார்க்கறதுக்கு இடையில நோம்பு முடிஞ்சிடும். எண்ணி தார கொஞ்ச நாள் தான், ஐயாமம் மஅதூதாத், எண்ணி தரப்பட்ட சில நாட்கள் என்று ரமலானை பற்றி சொல்றார். இப்ப சிந்தனை பண்ணி பாருங்க, இப்ப நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரமலான் எப்படி இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு சொல்றோம், ஞாபகப்படுத்துறோம். முதலாவது குர்ஆன் தான் ரமலான், குர்ஆன் தான் ரமலான். உங்களோட ரமலானில அதிகமான நேரங்களை கொடுங்க. கஞ்சி காய்ச்சறதுக்கு அல்ல, அதை 2 பேரும் காய்ச்சுவாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு சாமான்கள் தயாரிக்கவல்ல,
அதை பொறிச்சு இதை பிரட்டி அதை உருட்டுறதுக்கல்ல. அது தேவையான அளவு கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரமலான்ல நீங்க உங்களோட நேரங்களை கரைச்சுடுங்க. குர்ஆனுடைய திலாவத்துல குர்ஆனோட ஒட்டி கொண்டிருங்க. கையில் எடுங்க குர்ஆன, வீட்டில் உள்ள எல்லாத்த கையில கொடுங்க குர்ஆன. குர்ஆனுடைய மாதமாக இந்த 30 நாளையும் குர்ஆன ஹயாத்தாக்குங்க. வெற்றி அடைஞ்ச ரமலானாக மாறும். சில பேர் நினைக்கிறாங்க அநியாயம், என்ன வியாபாரத்தை விட்டுட்டு ஓதிக்கொண்டிருக்கிறேன். அவரை பார்த்து நினைக்கிறார் வியாபாரம் செய்யாம ஓதிக்கொண்டிருக்கிறான், தூங்காம ஓதிக்கொண்டிருக்கிறான், விளையாடாம ஓதிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லாதே அவன் ஓதல்லடா, அவன் தான் உண்மையான பிசினஸ் பண்றான். குர்ஆன் ஓதுறவங்க மறுமேல வியாபாரம் மட்டும் பண்றாங்க. அவங்கள கேபிட்டல போட்டு பெரிய ப்ராஃபிட் அடைச்சு கொண்டிருக்கிறாங்க. கால்குலேட்டர்ல அடிக்க இல்லாத லாபம். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ் சொல்றார் 3 அமல் செய்றவங்களை பத்தி சொல்றார். யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுறாங்களோ, திலாவத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, வஅகாமுஸ் ஸலாத், நேரத்தில் தொழுகைகளை தொழுது நேரத்துக்குரிய முறையில தொழுகிறாங்களோ, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, நாங்க கொடுத்த செல்வத்தால ஜகாத்தும் கொடுக்கிறாங்க, அது ஓப்பனா கொடுக்கிறாங்க. ஜகாத்த பரஹசியமா கொடுக்கணும். சதகாவும் ஒளிச்சொலிச்சு கொடுக்கிறாங்க. வலது கையால கொடுத்தா இடது கைக்கும் தெரியாம மறைச்சு கொடுக்கிறாங்களே, இவங்க அமல் செய்தது மட்டும் சொல்லவானம், உண்மையான பஜார் நிரங்கி கவனத்தான். யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், நஷ்டம் போகாத வியாபாரம் ஒன்றை எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனோட தொடர்பு படுங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ்ல திருப்தி கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனை பாருங்க. குர்ஆன் யாரோட எல்லாம் தொடர்பு பட்டுச்சோ அவங்க எல்லாரும் சிறந்தவங்களானாங்க. குர்ஆன் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய பலகையில இருந்து கீழ்வானத்துக்கு இறக்க முடிவு செஞ்சான். எந்த மாதத்தில? ரமலான்ல. அதனால ரமலான் சிறந்த மாதமா போயிட்டு குர்ஆன் இறக்க முடிவு செஞ்சதால 12 மாசத்தையும் லீட் பண்ணி வந்துட்டு ரமலான். ரமலானிலையும் 30 ராவையில லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்க முடிவு செஞ்சான். அதனால அந்த இரவு சிறந்த இரவாக மாறிட்டு 1000 மாதத்தை விட சிறந்ததாகிட்டு அந்த குர்ஆன வானலோகத்திலிருந்து பூமிக்கு எடுத்துக் கொண்டு இறங்கிறது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த மலக்கா போய்த்தாரே, அவரு கொண்டு வந்து கொடுத்தது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் சிறந்த நபியாக மாறிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க உம்மத்துக்கு. அதனால உலகத்துக்கு வந்த சமூகங்களில் சிறந்த சமூகமாக இந்த உம்மத்து மாறிட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். குர்ஆன் யாரோட எல்லாம் தொடர்பு பட்டுச்சோ எல்லாரையும் சிறப்பாக்கிட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் பிடிச்சா தனிப்பட்ட முறையில சிறப்பாகுவீங்க. குர்ஆனை படிச்சு கொடுக்கிறவங்க சிறந்தவங்க, படிக்கிறவங்க சிறந்தவங்க. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம், திலாவத்துக்குரிய மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆயத்தும் பெரிய பெரிய லாபம். குர்ஆனை தொட்டா ஓதினா கஷ்டமே இல்லை, ஓத ஓத லாபம். ஒரு ஆளுக்கு ஒரு கடையை பார்த்து கொண்டிருந்தாலே கோடிக்கணக்கு கிடைக்குதுன்னு சும்மிப்பாரா? 7 மணி நேரம் வெளியூர் போனா கமரால சரி பார்த்து கொண்டிருப்பாரு, கோடி கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், அடே குர்ஆனை பார்த்தாலும் இபாதத். நீ ஓதாதே, அடுத்தவர் ஓதினத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உனக்கு நன்மை. தொழுகையில இமாம் ஓதுறாரு, பின்னால இருந்து தராவிய தொழுகையில 30 ஜுஸை கேளுங்க. 30 ஜுஸையிலையும் 2 லட்சத்துக்கு மேல எடுத்திருக்கிறேன். சும்மா கிடைக்குது 2 லட்சத்துக்கு மேல நன்மை. அதை 100ஆல பெருக்கு, 10ஆல பெருக்கு, பல கோடி கிடைக்குது பின்னால் இருந்து கேட்கிறதால. அல்லாஹ் சும்மா தந்து கொண்டிருக்கார். குர்ஆன்ல இருக்குது, வைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓத ஆரம்பிக்கப்பட்டா அங்களை எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கவானம், ஓதுற குர்ஆனை காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றாங்க. காது கொடுத்து கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஏன்? மற்றவங்க குர்ஆன் ஓதுற நேரம்
நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா தொழுகையில கேட்டாலும் சரி, தொழுகை வெளியில கேட்டாலும் சரி, லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத் இறங்கும் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். மற்றவர் ஓதுறத்தை கேட்டாலே ரஹ்மத் இறங்குமா. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய முஹத்திஸுடைய கருத்தை எடுத்தெழுதுறாங்க. அல்லாஹ் அடியாரை சிந்திச்சு பாரு, வேறொருத்தன் ஓதுறான், வேறொருத்தி ஓதுறான், அவளுடைய ஓதலை கேட்டாலே உனக்கு ரப்பன ரஹ்மத் இறங்குதுண்டா. ரஹ்மத் இறங்கினா என்ன கிடைக்கும்? ரஹ்மத்து குறைய சொல்லிதான் பிரச்சனைகள் வார. சில பேருக்கு பைத்தியக்காரனாக அளவு பிரச்சனை, லூசாக பார்க்கிற, மண்ண குழம்பி வைத்து ஒவ்வொரு ஜாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவனுக்கு மனைவியால பிரச்சனை, மனைவிக்கு கணவனால பிரச்சனை, சில ஊழியர்கள பிள்ளையால பிரச்சனை, தாத்த தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, அது தூட்டால பிரச்சனை, வருமானம் இல்லாத பிரச்சனை. இதனால நெஞ்சு வெடிக்க போகுது. சில பேர் சொல்றாங்க, வாழ்றதை விட கபரு போனா நல்ல மண்ணு, மௌத்தா போறது நல்ல மன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு தாங்க இயலாத பாரங்கள். இந்த பாரங்கள் வார ரஹ்மத் இறங்காட்சி, ரஹ்மத் இறங்காட்சி தான் வார. அல்லாஹ் சொல்றான், மற்றவர் ஓதுறத்தை கேளுங்க, கட்டாயம் ரஹ்மத் வரும். அடுத்ததுக்கு சுவர் இல்லாத்தையும் குர்ஆன் ஓதுறத்தை கேட்டா ரஹ்மத் வரும். தஃசீர் எழுதுறாங்க, அல்லாஹ் லஅல்லக்கும் என்று பாவிச்சா, லஅல்ல என்ற வார்த்தையை மற்றவங்க பாவிச்சா சுவர் இல்ல, தரஜீன வார்த்தை. அல்லாஹ் பாவிச்சா வாஜிபானிவான், ரஹ்மத்து கிடைச்சியா. லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மற்றவங்கள குர்ஆனை கேட்டாலே ரஹ்மத் இறங்குதுண்டா, நீங்க ஓதினா என்ன இறங்கும்? நீங்க தஹஜ்ஜுத் ஓதினா என்ன இறங்கும்? நீங்க மற்றவரு கோலி கொடுத்தா என்ன இறங்கும்? நீங்க அதை கஷ்டப்பட்டு பாடமாக்கி நெஞ்சில சுமந்தா என்ன இறங்கும்? நீங்க குர்ஆன்ல உள்ள ஒரு சட்டத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செஞ்சா என்ன கிடைக்கும்? நீங்க குர்ஆனை மற்றவருக்கு தாவத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு இறங்கும்? அடுத்தவர் ஓதுறத்தை கேட்டாலே ரஹ்மத்தண்டா, அதை விட பெரிய ஹிதுமத்துகளை செஞ்சவங்களுக்கு என்ன இறங்கும் என்று யோசிக்க சொல்றாங்க இமாம் லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நல்லா குர்ஆனை ஓதணும். குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கிறது இந்த பயான்கள்ல முக்கியமான நோக்கம். எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே இல்ல, பட்டோலையில பாவம் எல்லாம் மன்னிச்சேன் ஏலான் செஞ்சாச்சு. அவர்களுடைய சுவர்க்கம் வாஜிப், ஆக கிரேட் 1 சுவர்க்கம் அவர்களே தான். அந்த ரசூலுல்லாவே ரமலான் ராவையில ஹல்கா அமைக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறது ஹல்கா அமைக்கிறாங்க. தேவையா அவங்களுக்கு குர்ஆன் ஓதி அவங்க சொர்க்கம் போடும், சுவர்க்கம் என்று சொல்லி அறிவிப்பே வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் ராவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மனுஷனுடைய ஹல்கா வச்சாங்க, மலக்கோட ஹல்கா வச்சாங்க. மலக்குகள தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் வாரார். அங்க வார அறிகுறி விளங்குற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, சதகா கொடுப்பாங்க. மலக்கு இறங்குறார், குர்ஆன் ஓதுறதுக்கு போற ஹல்காவுக்கு ரெடி ஆகுறாங்க, சதகா கொடுப்பாங்க. நபி அவங்க எப்பவுமே சதகா கொடுக்கிற தர்மசீலர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார நேரத்துல எவ்வளவு ஃபாஸ்டா கொடுப்பாங்கடா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, சூறாவளி காத்தை விட வேகமாயிக்குமா அவங்களோட தர்மம் கொடுக்கிற வேகம். அஜ்வத மினர் ரீஹில் முர்ஸலா, வேகமாக வீசுற காற்றை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய தர்மம் மிக வேகமானது என்றாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, ரமலான்ல பகலேல சதகா கொடுக்கறத விட ராவையில கொடுக்கிறது சிறப்பு கூட. ரமலான்ல இரவில, அதுவும் தராவீஹுடைய தொழுகைக்கு பிறகு திலாவத் செய்கிற நேரத்தில் கொடுக்க முயற்சி செய்யுங்க என்றாங்க. அந்த நேரம் ரொம்ப உகந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஜுஸ் ஓதி காட்டுறாங்க, அவரு கேட்டுக்கொண்டிருக்கிறார். சில நாளையில அவங்க ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. என்ன காட்டி தந்தாங்க எங்களுக்கும்? எங்களுக்கு அவங்க 2 பேரும் என்ன படிச்சு தந்தாங்க? இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. நான் முழு உம்மத்திலே பொறுப்புதாரி, ஒரு கடையில பொறுப்புதாரி இல்ல. நான் ஒரு பொண்டாட்டியும் 2 பிள்ளையே வச்ச பொய் மிஸ்ஸியில உள்ளவன் அல்ல. 11 பொம்பளைகளை முடிச்சிருக்கிறேன்.
ஒரு உம்மத்தை பொறுப்படுத்திருக்கிறேன், ஜின்களையும் பொறுப்படுத்திருக்கிறேன், மதீனாவுல மஸ்ஜிதில இமாமாக இருக்கிறேன், மதீனாவுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன், மதீனாவுடைய தலைவராக இருக்கிறேன். அவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில நான் ராவையில ஒரு ஜுசு ஓதுறது டைம் எடுக்கிறேன், நீங்களும் எடுங்க, எங்களுக்கு படிச்சு தந்தான். எனக்கு குர்ஆன் ஓதித்தான் சொர்க்கம் போகணும் என்ற அவசியம் இல்ல, அல்லாஹ் எல்லாத்தையும் எனக்கு தந்து முடிஞ்சு அப்படி இருந்தும் இவ்வளவு விஷயோட நான் ஓதுறதுண்டா, நீங்க பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற பாவ கடல்ல மூழ்கிற நீங்க எவ்வளவு குர்ஆனுக்கு டைம் எடுக்கணும் எங்களே படிச்சு தாராங்க. இரண்டாவது படிச்சு தாராங்க, நீங்க ஓதுறது மட்டுமில்ல இபாதத், நீங்களும் ஓதுங்க, மற்றவங்க ஓதுறதையும் கேளுங்க, அதுவும் இபாதத்து தான் படிச்சு தாராங்க. மூணாவது படிச்சு தந்தாங்க, வயது போற நேரம் வயது இயலாமைய காரணம் காட்டி இபாதத்திலிருந்து தூரமாக வாடும், வயது போக போக இபாதத்தை கூட்டுகன்னு படிச்சு தந்தாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலைமேல இறங்குற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ஜுசு ஓதுவாங்க. இந்த வருஷம் என்னமோ தெரியா 2 ஜுசு ஓதுறாரு. மா உராஹு இல்லா கதிகதரப அஜலி, நான் நினைக்கிறேன் ஏத ஆயுள் முடிய போகுது போலிக்குது, ஏத கடைசி வருஷம் போலிக்குது, அதனாலதான் 2 ஜுசு ஒரு நாளைக்கு ஓதுறார். அந்த வருஷம் ரமலானில ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீலும் சேர்ந்து 2 குர்ஆன் ஹத்தம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருஷம் எப்படி திட்டம் போட்டீங்களோ, போன வருஷம் எப்படி போட்டோம், போன வருஷம் எங்களுக்கு குர்ஆன் வெற்றி அளிச்சுதா, சென்ற ரமலான குர்ஆனில் இருந்து தூரமாக்கிறோமா? கடந்த வருடத்தை பார்த்து நல்ல முறையில கழித்தவங்க அதை விட சிறப்பாக கழிக்க முயற்சி செய்ய. கடந்த வருடம் யாருக்கு இழந்து போயிச்சோ அவர்கள் இந்த வருடத்தை சிறப்பாக்குறதுக்கு முயற்சி செய்ய. குறைஞ்சது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத பார்க்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வந்து சொல்றது வெட்கம், ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வந்தது வெட்கம், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத பாருங்க. ஒரு குர்ஆனுக்கு 8 அவர் போகும். நேரத்தை எடுங்களுக்கு, மனசுக்குள் எடுங்க. ஆகிராவோட பிசினஸ் இது, குர்ஆன்ல இருக்கு பிசினஸ் சொல்லுகிறேன். இங்க செய்யற பிசினஸால காட்சி கிடைக்குது, அது எல்லாம் அழிஞ்சு போகுது. இது அழியாத நிரந்தர பிசினஸ். தஹஜ்ஜுத் நேரத்தில் ஓதுங்க, கொஞ்சம் குர்ஆன் அதில் ஓதுங்க. சுபஹ் பிறகு நேரம் எடுங்க குர்ஆன் ஓத. சுபஹ் தொழுது உறக்கத்தில நேரத்தை கழிக்காம குர்ஆன் ஓதுங்க. லுஹர் பின்னால சமையல் செய்யற நேரம், கிச்சன்ல இருக்கிற நேரம், அந்த நேரத்தை திலாவத்துக்கு கொடுங்க. சாப்பாட்டுக்கு ஒதுக்கிற நேரம், கடையில் இருந்து ஃபேக்டரியில இருந்து லஞ்ச் டைம் ஒன்று கிடைக்குது, அந்த 45 நிமிஷத்தையும் 3 ஜுசு குர்ஆன் ஓதுறதை பாவீங்க. இஃப்தாரு முன்னால ஓதுங்க, தராவீஹுக்கு பிறகு ஓதுங்க. ஏழாமல் இல்ல, முயற்சி செஞ்சு 8 ஹவர் ஒதுக்கினீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு குர்ஆன் ஓதலாம். 30 நாளை 30 குர்ஆன் ஓதலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ராவையில ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, பகலையில் ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. ரமலான்ல 60 குர்ஆன் படிப்பாங்க. அல்லாமா அபு இஸ்ஹாக் அஸ்ஸபீஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், பெரிய இமாம், லட்சக்கணக்கான ஹதீசுகளை பாடமாக்கிறவர். வாலிபர்களை கண்டா புத்திமதி சொல்வாங்க, வாலிபர்களே வாலிபத்தை வீணாக்காதீங்க, இந்த காலத்துல ரொம்ப அதிகமான குர்ஆனை ஓதுங்கடுவார். சொல்வார், எனக்கு இப்ப 90 வயசாகுது, பலவீனம் அடைஞ்சிட்டு என்னால இப்ப குர்ஆனை ஓதிக்கொள்ளாது, கஷ்டப்பட்டு நான் ஒரு ரக்காத்தில சூரத்துல் பக்ராவை மட்டும்தான் என்னால ஓத முடியுது என்றார். 90 வயசுல அவருக்கு சூரத்துல் பக்ரா மட்டும்தான் ஓதிருமா. எங்களுக்கு 15 வயசுல குல்ஹுவல்லாஹ் ஓதிக்கொள்ளலாம். 90 வயசுல அவர் சொல்லாரு, சிரமப்பட்டு அசாவில ஊன்றிக்கொண்டு தஹஜ்ஜுத் தொழுகையில நான் சூரத்துல் பக்ரா ஓதுறேன். 2.5 ஜுசு வருகிற சூரத்துல் பக்ரா. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு குர்ஆன்ல இன்பம் இருந்துச்சு, குர்ஆன்ல இன்பம் இருந்துச்சு. இந்த தராவீஹ் எத்தனைன்னு சண்டை போடுறான். தராவீஹ தொழுதவங்க எப்படி தொழுதாங்க சண்டை போட ஆள் இல்ல. எத்தனை ரக்காத்துன்னு தான் சண்டை பிடிக்கிற, எந்த சைஸ் தொழுதாங்க, அது 8 மாடா 50 மாடான்னு சண்டை.
அந்த மாடு எத்தனை கிலோ உள்ளதா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு ஆள் இல்ல. ரசூலுல்லாவுடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு? ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அவங்களுக்கு பின்னால தொழுத ஒரு ரக்காத் ஒரு நாள் தொழுதேன், எனக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்துட்டு நான் முடிவெடுத்த இருந்து தொழுவ மாட்டேன். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ஜுஸ் ஓதினாங்க ஒரு ரக்காத்துல. 7 அதுவும் ட்ரெயின் போற மாதிரி ஸ்பீடாகல, நிறுத்தி நிறுத்தி தூரத்தில் உள்ளவருக்கு விளங்கும் என்ன எழுத்த உச்சரிக்கிறார்கள். அப்படி ஓதலாம் சொன்னதாச்சு. ஓதுக சகோதரர்களே, அல்லாஹ் நெஞ்சுகளை வெளிச்சமாக்குவான். ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த வருடம் ரமலான குர்ஆனால சிறப்பாக்குங்க. உங்களோட ஊரை குர்ஆனால வெளிச்சமாக்குங்க. குர்ஆனே வெளிச்சம் தான். குர்ஆனை தொட்டவரை குர்ஆன் இருட்டாக்காது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவனை பிடிப்போமா இவனை பிடிப்போமான்னு எல்லாம் பார்த்து எல்லாம் கடைசியில கை விட்டுட்டு போறாக்கள் தான் நிக்கிறாங்க. எனக்கு விலகிச்சு கடைசியில எல்லாரும் என்ன மண்ணுக்குள்ள வச்சு மூடிட்டு வாரவங்கதான் இருக்குது. என்னோட மண்ணுக்குள்ள நின்று எனக்கு ஆறுதல் சொல்ற ஒருத்தர் தேவை என்று நான் கடைசியில தான் யோசிச்சு பார்த்தா குர்ஆனை விட அப்படி ஒரு நண்பர் இல்ல. குர்ஆனை பிடிச்சு கொண்டே இருந்தாங்க இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கபரில் உங்களோட வரும், கபரில் உங்களோட சொந்தக்காரன், கபரில் உங்களோட நண்பர், உங்களோட மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ யாரும் பக்கத்தில் இல்லாம தனிமையில கபரில் இருக்கிற நேரம் குர்ஆன் நண்பனாக வரும். கத்முல் குர்ஆன் துஆவில் ஓதுவாங்களே, அல்லாஹும்ம ஆனிஸ் வஹ்ஷதி ஃபீ கப்ரி, யா அல்லாஹ் கபர்ல தனியா இருந்து வெறுத்து போவேன். ஒருத்தர 2 நாளே ரூம் ஒன்ல போட்டு அடைச்சி வச்சா எப்படி இருக்கும்? தற்கொலை செஞ்சு கூட பாப்பாரு, வெறுத்து போயிட்டு. தனிமை என்றது மனுஷனு பிடிக்கிறல்ல, கபர்ல தனிமையில் இருக்கணும். யா அல்லாஹ் குர்ஆனை கொண்டு இந்த தனிமையை போக்கிறே, இந்த தனிமையின் நண்பனாக குர்ஆன் ஆக்கியது கேட்கிறாங்க. ஓதினா தவறும். இங்க மக்களை தூங்கி தலையை போட்டுக்கொண்டு வேலை 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 ஓடினா குர்ஆன் சொல்லும், அவங்களை பிடிச்சு கபருக்குள்ள எடுத்துக்கொண்டு குர்ஆனும் வைக்கிறவைகளை விட்டு ஓதுங்க. குர்ஆனை தொடர்பு வைங்க குர்ஆனோட. அதுக்குரிய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானாக இருக்கு. அல்லாஹ் அதை அறிமுகப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில ஊர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஊருடைய நிர்வாகங்கள் அந்த ஊர்ல குர்ஆனுடைய ஊக்குவிப்பு செய்றாங்க. அவங்க எப்படி செய்யறாங்க? ஒரு மஹல்லால ஜும்மாவுக்கு பின்னால ஏலான் செஞ்சு இமாம் மொழிமை சொல்லாரு, நிர்வாக தலைவர் மொழிமை இருக்கிறாரு, கையில் ஒரு சாட்டி, எல்லா வீட்டுக்கும் நாங்க வரப்போறோம். இமாம் சொல்லாரு குத்துபாவுக்கு பிறகு எல்லா வீட்டுக்கும் வரப்போறோம். என்னதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த ரமலான்ல எத்தனை குர்ஆன் ஓதுற எங்களுக்கு ஒரு அத்தாய் வந்து தரணும். நாங்க வார நேரம் குடும்ப தலைவர் எல்லாரும் நிக்கணும். உங்களோட பிள்ளைகள் பஞ்சாதி எல்லாரையும் வச்சு எத்தனை குர்ஆன் தருவீங்கன்னு அவங்களிட வாக்கெடுத்து அந்த தொகையை தரணும். இமாம் தஸ்லீமோதுல உள்ள ஒருத்தரை கூட்டிக் கொண்டு 2 பேரை கூட்டிக் கொண்டு எல்லா வீடுகளுக்கும் கஷ்டு போறார், வலம் வாரார், குர்ஆனுடைய கஷ்ட். அப்ப வருகிற 500 வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டால 3 குர்ஆன் தந்தாலே 1500 குர்ஆன் அந்த சின்ன கிராமத்தில் இருந்து வானத்துக்கு போகுது. சில வீட்டுல வாப்ப சொல்லாரு 10 குர்ஆன் தாரன், அப்ப சொல்லாரு 15 குர்ஆன் தாரன், உம்மா சொல்லா நான் 20 குர்ஆன் தாரன், மகன் சொல்லாரு 4 குர்ஆன் தாரன், மருமகன் சொல்லாரு 5 குர்ஆன் தாரன். அப்படி சொல்ல நேரமே அவனோட மண்ட வலிசாகிற இந்த வருஷம் ஓடணும் என்பது தலையில நிற்கும். 27ஆம் நோம்புக்கு மஸ்ஜிது முன்னால் ஒரு பாக்ஸ் வந்து வைக்கிறாங்க, சல்லி போடவல்ல. இப்ப ஓதி முடிஞ்சது எத்தனை குர்ஆன் என்று ஒவ்வொரு வீட்டாட்களும் எழுதி அந்த பாக்ஸ்ல போடுங்க. பெருநாள் என்ற ராவக்கு அவ்வளவு குர்ஆனை எடுத்து 1700 1800 குர்ஆன் எடுத்து ஊர்ல மௌத்தா போன அவங்களோட பேர்லையும் ஈசானு சவாபி செய்யறாங்க. ஊரும் வெளிச்சம், மஹல்லாவும் ஹயாத்தாகி, பொறுப்புதாரிகள பொறுப்பும் நிறைவேறி ஊர்களும் குர்ஆனை கொண்டு வெளிச்சமாகி. நாங்க சாதாரணமா மதரசால பாக்குறோம். நான் இத பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்ற,
இயக்கினா வாலிபர்கள் எவ்வளவு இயங்குறாங்கன்னு பார்க்க. ரமலானு முந்தினன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு 45 நிமிஷம் அல்லாஹ் ஹொட்டா கொடுக்கிற ஒரு தர்பியத் குர்ஆன் ஓதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னால 20ஆம் நோம்பு மதரசா லீவு, 19ஆம் நோம்புல கார்குஜாரி கேட்கிற எத்தனை குர்ஆன் ஓதினது. 2 புள்ளைகள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கே வேறத்து போட்டுட்டு அந்த புள்ள 2 சொல்லுது 47 குர்ஆன் ஓதிட்டோம். 19 நாளையில 47 குர்ஆன். இப்ப 2 பேரும் ஆலிமா வழியாகிட்டாங்க. நாங்க அவதானிச்சோம், சும்மா வாயால சொல்றதில்ல. காலையில 4 மணிக்கு நேரம் ஓய்வு கொடுக்கிற அந்த பிள்ளைகள் ஒரு 1/2 மணிக்கு நேரம் 1 மணிக்கு நேரம் சாதிச்சுட்டு மற்ற 3 மணிக்கு நேரம் தோட்டத்தில் சுத்தி 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 ஓதிக்கிட்டு இருப்பாங்க. சஃபில அடுத்த பிள்ளைகள் துவாவிலையும் கதையிலும் இருப்பாங்க, இவங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க. தராவிய புள்ள சாப்பாட்டு போகும், இவங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க. 19 நாளையில 47 குர்ஆன், 2 குர்ஆனுக்கு மேல் ஒரு நாளை முடிச்சுக்குவோம். 19-20 வருஷ வாலிபர்களுக்கு, அவங்களும் வாலிபர்கள் தானே, அவங்களுக்கு மதரசால இருந்து 47 குர்ஆன் ஓதிருந்தா, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை நாங்க பின்னால உம்மமாறு தூண்டிக் கொண்டே இருந்தா, பாப்பமாறு தூண்டிக் கொண்டே இருந்தா எங்கட பிள்ளைகள் வீணாகுமா? நாங்க சொல்லாம இருக்கிறதும், நாங்க ஓடாம இருக்கிறதும், நாங்க சோம்பேறியாக இருக்கிறதும், எங்களை தூண்ட ஆள் இல்லாமல் இருக்கிறதும் எங்கட ரமலான்களை மண்ணாக்கு. எவ்வளவு சந்தோஷம் வரும் இப்படி குர்ஆன் ஓதி ரமலான கழிச்சா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திட்டமிடுங்க, ஆசைப்படுங்க, அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துங்க. ரமலானுடைய மாதத்தை ரமலானின் மாதமாக கழிங்க. 2வது விஷயம் உங்களுக்கு சொல்றேன். 2 தலைப்பு போட்டீங்க, 2மே பெரிய பெரிய தலைப்பு. 2ம் தனித்தனி பயானாக செய்ய வேண்டியதை ஜாயின் பண்ணி போட்டீங்க. குர்ஆனும் ரமலானும் ஜகாத்தும். ஜகாத்து பேசினா அதுக்கு ஒரு மத்தியானம் போகணும். ஆனா ஜகாத்தில் எல்லாம் பேச தேவையில்லை. எவ்வளவு தேவையோ அவ்வளவு படிக்கிறதா கட்டாயம். அதுதான் சிறந்த அறிவு. ஒரு ஊர்ல புதையலு ஜக்காத்து கொடுக்கறது இல்லை, அப்படி புதையல் ஒன்று இல்லை. அங்க போயிட்டு புதையலு ஜக்காத்து கொடுக்கறது பயமொழி இல்லை. அது புதையல் தோன்றவங்க எடுக்கிறவங்க தான் படிக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அஃதலுல் இல்மி இல்முல் ஹால், அறிவில சிறந்தது அந்த சந்தர்ப்பத்தில் தேவையான அறிவை படிக்கிறதா. இப்புள்ள சிறந்த அறிவு ரமலானை எப்படி கழிக்கிறது படிக்கிறதா. ஜகாத்தில ஜகாத்தும் இருக்குது, சதகாவும் இருக்குது. ஜகாத் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் வரும். சதகா எல்லாரும் கொடுக்கணும், எல்லாருக்கும் வரும். ஜகாத்து பரவு, சதகா சுன்னத்து. ஆனா சதகாவில் இருக்குது அபரிமிதமான சக்தி. வாழ்க்கை இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை பெறத்தி போன்ற சக்தி அல்லாஹ் சதகால வச்சுக்கிறார். நோம்பு காலத்துல சதகாவுடைய வழிகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. இதுல தீன் அடுத்தவனுக்கு கொடுக்கிற வழியை காட்டி கொடுத்திருக்கிறது. ஏழைகள துன்பங்களை பணக்காரர்கள் விளங்கும் ஒரு மாதம் ரமலான். பசியில இருந்தா அந்த ஆஜியாரு விளங்குது பசி என்றா என்னன்னு. அடுத்த நாளையில வசதி இல்லாதவன் வீட்டுல இப்படி பாடுபடுறாய்க்குமே அப்படி என்று வசதி உள்ளவர் விளங்க இருக்கிறாரே ரமலானுடைய மாசேக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான்ல ரசூலுல்லாஹ் சூறாவளியை போல கொடுத்தாங்கடா, யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறது பார்க்க மாட்டாங்க, அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நபியே கொடுத்து காட்டினா சஹாபாக்கள் எவ்வளவு கொடுத்திப்பாங்க. ரமலான்ல மட்டுமல்ல, இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷாபான் மாதத்திலே நாங்க ஸ்டார்ட் பண்ண கொடுக்கிறது. ஷாபான்ல ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் ரமலான்ல வேகமா கொடுக்கணும். ரமலான்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா ரமலான்ல மந்தமா தான். ஷாபான்ல ஸ்டார்ட் பண்ணினா கொடுக்கிற நாங்க ரமலான்ல இதை விட வேகமா கொடுப்போம். 2வது நன்மை இருக்குது, ஷாபான் கடைசி பகுதியில உணவு வகைகள், உலருணவு வகைகள், பணங்கள், இந்த உணவுகளை ஏழை மக்களில் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ரமலானுடைய காலத்தை கஷ்டம் இல்லாம கழிக்கிறதுக்கு உதவியாக அமையும். ஷாபான்ல ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு ரமலானுடைய காலத்துல சதகாவுக்கு ஒரு எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது.
திட்டங்களை இஸ்லாம் தந்திருக்குது. இந்த நேரத்தில் செலவழிங்க, அல்லாஹ்வை அடைவீங்க. சதகா என்ன செய்யும் தெரியுமா? நாளை கியாமத்துல பெரிய ஒரு கஷ்டத்தில் எல்லாரும் புல போற. என்ன கஷ்டம்? கபறுகள் எல்லாரும் எழுப்பின உடனே சில முழங்களின் மேல சூரியன் நிற்கும். இந்த சூரியன் எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு ஒளி மைல்களை தங்களிக்கிறான். அந்த சூரியனுக்கே வீட்டுக்குள்ள நிற்கலாமே. அது அடிக்கிற அடிவாதத்துக்கு போத்தல் கணக்கு தண்ணி குடிச்சிக்கும். எல்லாம் காஞ்சி போகுது. கபரிலிருந்து எழுப்பினே சில முழங்கள் மேலால தலைக்கு மேலால நிற்கும். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் இருக்குது, மேலால ஓடுற வேர்வை இருக்குதே 70 முழத்துக்கு ஓடுமா. மேலால வடித வேர்வை எவ்வளவு கஷ்டமாயிருக்கும். யாருட உடம்பிலே உடுப்பிக்காது நிர்வாணமாக இருப்பாங்க. நிழல் தேடுவாங்க. மரங்கள் இல்ல, கட்டிடங்கள் இல்ல, வீடுகள் இல்ல, குடை இல்ல, தட்ட தர, எங்கு பார்த்தாலும் மட்டமான தர மட்டுமே இருக்குது. ஆனா சில மக்கள் மட்டும் கொடையில நிற்பாங்க. அது இங்க கம்பெனியில தயாரிச்ச கொடை இல்ல, நீங்கள் கொடுத்த சதகா கொடையாக வந்தீங்க. 8000 கூட கொடுத்தீங்களோ அவ்வளவு பெரிய நிழல் கிடைக்கும். பணமாக கொடுத்தது, காரியாக கொடுத்தது, உடுப்பாக கொடுத்தது, உணவாக கொடுத்தது, அடுத்த வந்த கண்ணீரை நிறுத்தினவங்க இருக்கிறார்களே, அல்லாஹ் இவங்களை மஹ்ஷர்ல கவனிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஹீஹான ஹதீஸ், அல் முஃமினு ஃபீ ظில்லி ஸதகத்திஹி யௌமல் கியாமா. மூமின் கியாமத்துடைய நாளையில அவரது சதகாவோட நிழல்ல நிற்பாராம். மூமின் அவருடைய சதகா தர்மத்தினுடைய நிழலில் நாளை மஹ்ஷர்ல நிற்பாங்க என்று சொன்னாங்க மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கும் திட்டம் போடுங்க. உங்களோட அத்தியாவசிய தேவைகள் போக எஞ்சியதை சேர்த்து வைக்க வானம். ரமலானில சதகா கொடுங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்குது, 200 ரூபாய் செலவு போகுது, 100 கொடுங்க சதகா. மாதம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் நீங்க சதகா கொடுத்தீங்க. கொடை ஒன்று ரெடி, உங்களுக்கு கொடை தயார், மஹ்ஷருடைய கொடை தயார். 5000 லாபம் கிடைக்குது, உங்களோட செலவு 3000 போகுது, ஒரு 1500 கொடுங்க. ரமலான் முடிஞ்சு பாத்தீங்கன்னா 45000 ரூபாய் சதகா கொடுத்தீங்க. வசதிக்கு உள்ள மாதிரி கொடுத்து கொண்டே இருங்க. விசேடமாக இஃப்தாருடைய நேரத்தில, தராவிஹ் பிறகுள்ள நேரத்தில மக்களை கொடுங்க. இஃப்தாருடைய உணவை உணவாக கொடுங்க. அல்லாஹ் உங்களோட முகம் பார்ப்பான். ஹதீஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? இஃப்தாருடைய நேரமிಗೆ பெரிய வியாபாரம் பண்ற நேரம். அது பெரிய வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிடும். இஃப்தார்ல மூமின்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ற இடம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நோம்பாளிய நோம்பு துறக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கொடுத்து அவருடைய நோம்பை துறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சா அவர் அன்றைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரோ அதே அளவு நன்மை உங்களுக்கு கிடைச்சு. அவருடைய 26 அவரே நீங்க ஒரு கஞ்சி கோப்பையில் அடைஞ்சு கொள்ளுங்க. அவர் 24 அவர் தஹஜ்ஜுத் தொழுது, தஸ்பீஹ் செய்து, இஹ்லாஸோட நோம்பு பிடிச்சு, ஜனாதாவை பின்னால பேசி, நோயாளியை விசாரிச்சு, குர்ஆன்ல எத்தனையோ ஜுஸூகளை ஓதி நீங்க செய்யாத அமல் எல்லாம் செஞ்சிருப்பார். நீங்க அவருக்கு இஃப்தார் செய்யணுமோ கொடுத்து அவருக்கு கிடைச்ச நன்மையில உங்களுக்கு வரும். எவ்வளவு பெரிய ஏற்பாடு. இந்த ஹதீஸ பார்த்துட்டு இமாம் இப்னுல் ஜௌஸி அத்-தப்ஸீரால எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ஹதீஸ பாருங்க, மூமின்களே, இந்த ஹதீஸ பாருங்க. உங்களோட ரமலான 30 முடிக்காம உங்களோட ரமலான் மாசத்தை 60 கொள்ள பாருங்க என்றார். உங்களோட ரமலான 30 நோம்போடு முடிக்க வேணும், உங்களோட ரமலான 60 நோம்பாக்குங்க. அது எப்படி 60 நோம்பாக்குற? நாங்க 30 29 ஆக்கிடுவோம் பார்த்து கொண்டிருக்கிறேன். 7 மணி 25 முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி 7 மணி பாக்குற 60 ஆக்க சொல்றாரு. 60 அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பிடிச்ச நோம்பு 30 நாளும் நீங்க இன்னொருத்தருக்கு இஃப்தார் செய்ய கொடுங்க, உங்களோட நோம்பு 60 போயிடும். 2 பேரு கொடுத்தா 90 நோம்பாயிரும். 3 பேரு கொடுத்தா இந்த வருஷம் 120 நோம்பு பிடிச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கூட்டிக்கொண்டே போங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் சொன்னே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
அடுத்தவரை கொடுக்கிறண்டா வசதியா நாளாயிக்கொள்மே. எங்களுக்கே நோம்பு துறக்கிறது பாரமாயிக்குது, நாங்க எப்படி மற்றவருக்கு கொடுக்கிறேன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் பாரமான விஷயம் இல்லப்பா, அல்லாஹ் போட்டிக்கிற ப்ராஜெக்ட் இருக்கிறே திட்டங்கள் ஏழைகளும் அடைந்த மாதிரி தான் போட்டிக்கிறார். உங்களுக்கு கேளாதா ஈச்சம்பள கீட்டொன்றை இன்னொரு கொடுக்க, கட்டிக்கும் கட்லத்து பொறிக்க சொல்லல, கோழி கஞ்சி கொடுக்க சொல்லல, ஈச்சம்பள கீட்டொன்ன கொடுக்க அடுத்தவருக்கு. ஓடி போயிட்டு தமிழர்ல ஒரு நிறைய தண்ணி எடுத்துக்கணும் வந்து குடிங்க, குடிநீர் கையில அவரு குடிச்சு நோம்ப திறக்கட்டும், அவருக்கும் இந்த நன்மை இருக்குது என்று சொன்னார். ஏழைகளும் இந்த நன்மை அடைகிற வழிய ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறாங்க. அப்ப நாங்க முயற்சி செய்யணும், ஆண்களும் முயற்சி செய்யணும், பெண்களும் முயற்சி செய்யணும். பெண்கள் ஞாபகம் வைங்க, உங்களோட கணவர் உங்களோட செலவுக்காக தரக்கூடிய காட்சி, உங்களோட பிள்ளைகள செலவுக்காக தரக்கூடிய காட்சி, அந்த காசையோ அல்லது அதால செய்த சமையலையோ அடுத்த வீட்டில் உள்ள ஏழைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், அந்த காசை தந்த கணவனுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பார். இது சதகாவுடைய ப்ராஜெக்ட். ஏழை எளியோர்களின் துயர் நீக்குங்கள். அதிலே விசேஷமாக இன பந்துக்களை பார்க்கணும். ரத்த உறவு இருக்குது, ஊர் செலவு இருக்குது, ஊர்ல உள்ள அங்க இங்க எல்லாம் கொடுத்து புல் ஃபேமஸ் அவரு. உம்மா கண்ணீரோடிக்கிறா, நான கண்ணீரோடிக்கிறாரு. தம்பியில குடும்பம் பார்க்க ஆள் இருக்குது, டாக்டர் குடும்பத்தை பார்த்து எவ்வளவு காலம் தெரியா, தங்கச்சில குடும்பங்களை பார்த்ததே இல்ல. சாட்சிமாரு ரத்த கண்ணீரோட வாழ்றாங்க, மாமமாரு ரத்த கண்ணீரோட வாழ்றாங்க, பாக்குறல்ல. அல்லாஹ் ரொம்ப பாக்குறார். இனபந்துக்களை கவனிக்கிறார். ரத்த உறவுகளுக்கு கொடுத்தா டபுள் நன்மை கிடைக்கிறார். சதகாவு வேற கூலி, இதுக்கு வேற கூலி. ஒரு பெண்மணி இருந்தா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணி, இவர் ஜகாத்து கொடுக்க போறா. சில வீடுகள் அப்படி இருக்கிறாரு, மாப்பிள்ளை கஷ்டவாளி, பொம்பளைட்ட வசதி இருக்கும், அவாட்ட நகை கொஞ்சம் கூட மாட இருக்கும் இல்லையா, பெண்களுக்கு நகையில ஜகாத்து வார எப்படி வரும்? இஸ்ராபன் அளவுக்கு இருந்தான். இஸ்ராபன்னா வீண் விரயமான அளவுக்கு இருந்தான். வீண் விரயம் என்றத அந்தந்த பிரதேசத்தில் உள்ள உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் தீர்மானிக்கும். அது முழு உலகத்துக்கும் ஒரு அளவுகோல் இல்லை. ஒரு ஊர்ல வச்சுக்கிறாங்க 25 பவுன் இருந்தா தான் எங்க ஊர்ல இஸ்ராப், அதை விட குறையுதா பிரச்சனை இல்லைன்னு. சில ஊர்ல 15 வச்சுக்கிறாங்க, சில ஊர்ல 17 வச்சுக்கிறாங்க, சில ஊர்ல 20 வச்சுக்கிறாங்க. ஒரு 25 25 பவுன் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு நகை. அதுக்கு மேல இருக்கிறது வீண் விரயம் என்று வந்துட்டா, வீண் விரயமாக மேலதிகமாக உள்ள தங்கம் யாரு தெரியுதோ அவங்க எல்லாரும் வருஷம் முடிகிற நேரம் எல்லா நகைக்கும் சேர்த்து 40ல் ஒரு பகுதி சக்காத்து கொடுக்கும். ஒரு பெண்மணிக சுத்த தங்கத்தில 40 பவுன் இருக்குதுன்னா ஒரு பவுன் சக்காத்து வரும். என்ன அர்த்தம்? என்ன? 2.5 வீதம். 40ல் 1 தான் 2.5 வீதம் தான். 2.5 வீதம் சக்காத்து கடமை. ஆனா அதை விட குறைய இருக்கிறதா அதுக்கு சக்காத்து வராது. ஏன்? அவங்க பாவிக்கிறதுல சக்காத்து வாரதில்லை. பாவனைக்குரிய தங்கத்தில் பெண்களுக்கு சக்காத்து கடமையே இல்லை. எப்ப கடமையாகும்? பாவனை என்ற பெயர்ல அதிக அளவான தங்கத்தை வச்சிருந்தா அதுக்கு சக்காத்து வரும். இப்படியான சில ஆட்களுக்கு இருக்கும் பணம் வரும். சில பேர் இருக்குது அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறது கடமை, அவங்களுக்கு அவங்களே தெரியா, அவங்க இன்னமே மற்றவன் ஜக்காத்தை பராட்டி கொண்டிருக்கிறவங்க, அடுத்தவனையோட ஜக்காத்து எடுக்கிறவங்க, அவருடைய எல்லா அக்கௌண்ட்டையும் தட்டி தூசி தெரிஞ்சு பார்த்தா இவரு கொடுக்கணும். எவ்வளவு இருந்தா கொடுக்கணும்? நான் உங்களுக்கு பிசினஸ் பத்தி பேசல, இவர்கிட்ட தங்கம் வெள்ளி பிசினஸ் பேசல, சல்லி எவ்வளவு இருந்தா கொடுக்கணும்? கடந்த 1 வருட காலமாக குறையாம எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும்? இந்த வருஷத்துல கணக்கு 1,94,000 யார்கிட்ட கடந்த 1 வருஷமாக பணமாக இருக்கிறதோ, பணம்டா உங்களோட கையிலே மீக்கலும், உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்க மேலும், நீங்க ஒருத்தரை கடனா கொடுத்து வைக்க மேலும்,
ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்திருக்கவும் மேலும், கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு கொடுத்திருக்கவும் மேலும், அல்லது ஒரு பொருளை வாங்கி வச்சுப்பீங்க தேவைப்பட்ட நேரம் விற்று போடுவோம் என்று. இந்த எல்லாமே காசுதான். யார்கிட்ட 1,97,4,000 ரூபாய் கடந்த ஒரு வருஷமாக அதை விட ஒரு நாள் கூட குறையாம, கூடினாலும் குறையாம இருக்கிறதோ, இவங்க எல்லாருக்கும் பணத்தில ஜக்காத்து கொடுக்கணும். நான் சொல்ற வெள்ளீட நிசாப அளவுகோலை வச்சு ஜக்காத்து கொடுக்கிறவங்க. இன்னொரு முறை ஒன்று இருக்குது, தங்கத்தை வச்சு கொடுக்கவும் வேணும். 11 பவுன் தங்கத்தினுடைய அளவு காசு. இன்னைக்கு ஒரு பவுன 1,80,000 எப்பவுமே 24 கரட். அப்ப பாருங்க, 10 பவுனுக்கு 18 லட்சம். 11 பவுனுக்கு எவ்வளவு வரும்? 19,800 லட்சம். 19,800, 19,880,000, 19,80,000. அப்ப ஒரு 20 லட்சம் வைங்க. தங்கத்தை வச்சு பாக்குறவங்க யார்கிட்ட கடந்த ஒரு வருஷமாக 20 லட்சம் ரூபா அதுக்கு குறையாம பணம் இருக்குதோ, அவங்க வருஷம் முடியதோட அந்த 20 லட்சத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கும். அப்ப 2 அளவுகோல் இருக்குது. வெள்ளிய வச்சு கொடுத்தா 1,94,000, தங்கத்தை வச்சு கொடுத்தா 19,80,000. இந்த 2ல எதை பார்த்து கொடுக்கிறத நீங்க முடிவெடுக்கலாம். ஆனால் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, வெள்ளிய வச்சு கொடுக்க பாருங்க, 1,94,000 வச்சு கொடுக்க பாருங்க. ஏன்? அப்ப கொடுக்கிறவங்க அதிகரிப்பாங்க, வாங்குறவங்க குறைவாங்க. கொடுக்கிறவங்க அதிகரிச்சுப்பாங்க. எனவே இதை வச்சு கவனிக்கும். இப்ப இந்த பொம்பளை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க பார்த்தா அங்க பிரச்சனை வேற. அவட கணவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னாரே, நீ ஊருக்கெல்லாம் பங்கிடும் போது எனக்கு பங்கிடும். நானே பெரிய சிக்கல் வைக்கிறேன், கடன் தொகையில ஒவ்வொரு ஜக்காத்துல எனக்கு கொட்டிடுங்க, ஊரு பங்கிடாதீங்க. எங்கட பொம்பளை இல்லடா அதெல்லாம் கேட்கணுமா எடுங்க அப்படிம்பா. அவன் சொன்னா அந்த விளையாட்டு விளையாடாது. நாங்க கணவன் மனைவிங்கிறது வேற, ஜக்காத் அல்லாஹ்வோட கட்டளை, இது அல்லாஹ் சொல்ற மாதிரிதான் பங்கிடணும். எங்களை நினைச்ச மாதிரி இயலாது. நான் ரசூலுல்லாஹ்விட்ட போய் கேட்க போறேன். அந்த இடம் போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி மஜ்லிஸ்க்கு போனா பல பெண்கள் வந்திருக்கிறாங்க, மார்க்கத்தை கேட்க போயிட்டு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ், நான் ஜக்காத்து கொடுக்க கணக்குகளை செய்து கொண்டிருக்கிற நேரம் என் கணவர் அவர் உண்மையிலே கஷ்டவாளிதான், ஜக்காத்தை கேட்டாரு கொடுக்கவான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் கட்டாயம் கொடுங்க, வழக்கு அஜரான், உனக்கு 2 கூலி கிடைக்கும். ஜக்காத்து கொடுத்த கூலி உண்டு, உனக்கு இவ்வளவு நாள் உதவி செஞ்ச கணவருக்கு உதவி செஞ்சதுக்கு ஒரு கூலி. இங்க பாருங்க, ஃபுகஹாக்கள் எடுக்கிறாங்க, கணவர் ஜக்காத்தால மனைவிக்கு கொடுக்க இயலாது, ஆனால் மனைவியிட ஜக்காத்தால கணவனுக்கு கொடுக்கலாம். ஏன் கணவன் ஜக்காத்தால மனைவி கொடுக்கல? கணவன் கட்டாய மனைவி செலவழிக்கணும், அவரு செலவு கொடுக்கிறது வாஜிபு, ஃபர்து. அப்ப கணவன் ஜக்காத்து சொல்லியால மனைவி கெடுக்கல் வச்சா இவர் ஒரு வருஷத்துல செலவை அதால கவர் பண்ணிக்குவார். கொஞ்சாதி கொடுக்கிற செலவுல உடுப்பு திருப்பல ஜக்காத்தால வைத்திடும், ஊர்ல இருக்கிற வேலை எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அதனால சொல்லி ஹஸ்பண்ட மாப்பிள்ளைய ஜக்காத்து சொல்லியால மனைவி கொடுக்கவும் இயலாது, இருக்கவும் இயலாது. ஆனால் மனைவியில ஜக்காத்து காசால கணவன் வாங்க தகுதி இருந்தால் எடுக்கலாம். ஏன்? மனைவி கணவரை செலவு கொடுக்கிறது கடமை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் எல்லாரும் கவனத்தில் எடுப்போம். விசேஷமான ஞாபகப்படுத்தின ஒன்று, உறுதியான நீயத்து வைங்க, ஒரு வித்தியாசமான ரமலானாக இந்த ரமலான் அமையணும். இரண்டாவது, குர்ஆனுடைய திட்டம் முழு ஊரும் சேர்ந்து ஒரு பாரிய மாற்றத்தை ஊரில் உருவாக்குங்க. மூணாவது, சதகா எனும் இந்த பாரிய திட்டத்தையும் அமல்படுத்துங்க. வல்லவன் ரஹ்மான் வருகின்ற ரமலானை முபாரக்கான ஒளிமயமிக்க சுன்னத்துகளை உறுதியாக ஹயாத்தாக்கப்பட்ட ரமலானாக இறுதி பத்திலே இஅ்திகாஃபை கொண்டு மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்பட்ட ரமலானாக கழிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில்